ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு டு செலக்ட் யுவர் ஆர்டிஓ நம்பர் பேஸ்ட் ஆன் நியூமராலஜி. அது நம்ம ஒரு புது வண்டி வாங்குகிறோம், நமக்கு அது ஒரு கனவாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரு வண்டி வாங்கும் பொழுது என்ன மாதிரியான நம்பரை நம்ம செலக்ட் பண்ணால் அது நமக்கு நன்மை பயக்கும், அந்த நம்பரை செலக்ட் பண்ணலாம். ஜென்ரல் ஆஸ்பெக்ட் பேஸ்ட் ஆன் யுவர் டேட் ஆஃப் பர்த்து, பேஸ்ட் ஆன் யுவர் லைஃப் பாத் நம்பர், பேஸ்ட் ஆன் யுவர் அஸ்ட்ரோ. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம செலக்ட் பண்ணுறது, ஒரு நியூ வெஹிக்கிளுக்கு எப்படி நம்ம வாங்கும்பொழுது செலக்ட் பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, அந்த என்னெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் நம்ம இதில் பாசிட்டிவான விஷயங்களை நம்ம இருக்கணும், எப்படி நம்ம வண்டிக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரெண்டாவது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு எப்படி ஒரு லக்கியஸ்ட் நம்பரு இல்லை ஒரு பெஸ்ட்டு நம்பராக உங்களுக்கு அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, எந்த நம்பர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத ரெண்டாவது வீடியோவில் பார்க்க போகிறோம். மூணாவது வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் அஸ்ட்ராலஜி ஹவு டு செலக்ட் யுவர் வெஹிக்கிள் நம்பர். ஸோ சில பேருக்கு அஸ்ட்ராலஜி மேலே ஒரு ஹோப் இருக்கும், சில பேருக்கு நியூமராலஜி நம்புவாங்க, சில பேர் அவங்களுக்கு இது ரெண்டுமே ஓகே இல்லை அப்படின்றப்போ சில பெஸ்ட்டு நம்பர்ஸு லக்கி நம்பர்னு அவங்களுக்கு சிலது இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க லக்கியஸ்ட்டாக அந்த வண்டி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா நம்ம வண்டி வாங்குறதே நமக்கு பிடிச்ச வண்டி தான் நம்ம வாங்குவோம். ஸோ அப்படின்றப்ப நம்ம கூடவே அது இருக்க போது, அது ஒரு ஆத்மாத்மமான ஒரு விஷயம் அது. ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கூட நம்ம வச்சுருக்க போகிறோம், லைஃப் லாங் வச்சுருக்க போகிறோம். அப்படின்றப்ப அது ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம அந்த நம்பரை வாங்க போகிறோம். அப்படின்றப்ப அந்த நம்பர் என்ன மாதிரி நம்பராக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும், நம்ம கூடவே இருக்கும் பொழுது நம்ம விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, எல்லா இடத்துக்கும் ஒருத்தவங்களோட நம்ம போக மாட்டோம். நமக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னா இவங்க நமக்கு தேவை, அந்த இடத்துக்கு போனால் அவங்க நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை நம்ம மாற்றிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தால் நமக்கு பாசிட்டிவாக இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் அப்படி மூட் ஸ்விங் எப்படி மாறுது. இப்போ நம்ம கொடைக்கானல் போனால் எப்படி இருக்கும், ஊட்டி போனால் எப்படி இருக்கும், ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் எப்படி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வீக்கெண்டில் வீட்டிலேயே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும், இல்லை ஒரு டிவியில் மூவி பார்த்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதே மூவியை நம்ம தேட்டரில் போய் பார்த்தா எப்படி இருக்கும், அதே மூவியை ஃபேமிலியோடு போனால் எப்படி இருக்கும், அதே மூவியை ஃப்ரெண்ட்ஸோடு போனால் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒரே விஷயத்த நம்ம ஒருத்தவங்களோட பண்ணும்போதும் நமக்கு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த நம்பர்ஸும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய இம்பேக்டை ஏற்படுத்துது. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் நமக்கு பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிறது, பாசிட்டிவாக எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது அப்படின்றத வச்சு தான் நம்ம இந்த வீடியோவே கொடுக்குறோம். ஆல்ரெடி நியூமராலஜியை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் நம்மளோட சைட்டில் போட்டிருக்கோம், வெர்சடைல் ப்ரோபில். ஸோ பார்த்திங்கன்னா வெர்சடைல் ப்ரோப் அன்பர்களுக்கு இதை மறுபடியும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஆட் பண்ணி இதை மறுபடியும் ஒரு வீடியோவாக நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிளிப்பை நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஹவு டு செலக்ட் யுவர் ஆர்டிஓ நம்பர் பேஸ்ட் ஆன் நியூமராலஜி. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஜென்ரல் ஆஸ்பெக்ட். ஸோ என்ன பார்க்கணும், ஜென்ரலாக என்ன பார்க்கணும், நம்பர் தானே 1லேருந்து 9 வரைக்கும் இருக்க போது, அந்த நம்பரை நம்ம வரப்போகுது, எது நமக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆனால் அந்த நம்பர்ஸ்லேயும் குட் வைப்ரேஷன் இருக்குது, பேட் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒருத்தவங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. இப்போது நம்ம ஒரு பேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ஒருத்தருக்கு ஒரு சைஸ் இருக்குது, எல்லோரும் ஒரே சைஸ் போட முடியாது இல்லையா. ஸோ அதனால் அது சைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன ஃபிட் ஆகும், நமக்கு என்ன நம்பர் நமக்கு இருந்தால் அது நமக்கு ஹாப்பியாக இருக்கும், எப்படி இது ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அதான் ஜென்ரல் ஆஸ்பெக்ட். அதாவது பொதுவான விஷயங்களை மட்டும் தவிர்க்கிறது, அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இல்லையா. நல்ல விஷயங்களாக தான் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேட்டில் நம்பர் பிளேட்டில் வரும்பொழுது 4 நம்பர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் TN45 AB 44555 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கடைசியில் ஒரு 4 நம்பர் வரும். ஃபஸ்ட்டு இருக்கிறது தமிழ்நாடு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணும். 45 46 01 அந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் ஆர்டிஓ அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது நம்மளால் மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் இருக்க சீரியல் AB AA BB அந்த மாதிரி சீரியல் வந்துட்டுருக்கோம், அதுவும் நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் நம்பர் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன நம்பர் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சீரியல் சொல்லுவாங்க, அதுலேருந்து ஒரு 100 நம்பருக்குள்ளே நம்மளால் நம்பரை பிக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்மளால் மாற்ற முடியாது. ஆஃப்டர் இருக்கிற அந்த 4 டிஜிட் இருக்குது இல்லையா, 4455 சொல்லியிருக்கோம், எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 4455 அப்படின்ற நம்பரில் பார்த்திங்கன்னா
0 இல்லை. கரெக்டாக? அதே மாதிரி இது வந்து எப்படி இருக்குன்னா அசெண்டிங்கில் இருக்குது, 4க்கு அப்புறம் 5 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்பரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி சார் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து அசெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் வச்சுருக்க அந்த 4 நம்பர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து சின்ன நம்பராகவும் அடுத்து போக போக பெரிய நம்பராகவும் இருந்தால் நல்லது. 0 வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒரு 0வோ அது எங்கேயுமே ஃபஸ்ட்லேயோ அந்த 4 டிஜிட்டில் இப்போ 0455 4055 4400 4450. ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே 0 வந்து வர்றதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. 0 அப்படின்றதுக்கு நல், அதுக்கு வந்து வேல்யூ இல்லை, வாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு விதமான ஒரு ஆக்டிவிட்டியுமே அது கிடையாது. அது 0. நம்ம வந்து பைக் வாங்குறதே ஆக்டிவாக இருக்கிறது தான். ஸோ அதனால் நம்ம வந்து ஆக்டிவாக வாங்கிட்டு அதுக்கு வந்து நம்ம நம்பர் 0ன்னு வாங்கியிருந்தோம்னா அங்கே வந்து அந்த வண்டி வந்து ஆக்டிவாகவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 வந்து நீங்கள் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இருந்தால் என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 0 கண்டிப்பாக உங்கள் வண்டியில் இருக்குன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 ஆக்சிடென்ட் வந்து அந்த வண்டிக்கு நடக்கும். ஸோ இது தேவையில்லை நமக்கு. ஸோ பேட் வைப்ரேஷன் அப்படின்றதுனால 0 இல்லாமல் நீங்கள் வண்டி வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ 0வோட நம்பர் பிளேட் வச்சுருக்கவங்க யோசிச்சு பாருங்கள். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். வண்டிக்குன்னு நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்னு ஒரு விபத்து நடந்து அதுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க, இல்லை அதுக்கு நிறைய வந்துட்டு மெயின்டெனன்ஸ் செலவு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஸோ இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நிறைய பேர் வண்டி வச்சுருப்பீங்க, அவங்க நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி அசெண்டிங்கில் இருக்கிறது பெஸ்ட்டு, டிசெண்டிங்கில் இல்லாமல் இருக்கிறதும் பெஸ்ட்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9900 9924 9934 அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கு பதிலாக 34 2345 இல்லை வந்து 3245 ஒரு நம்பர் முன்ன பின்ன இருந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஓகே தான். ஆனால் லாஸ்ட்டாக வர 2 டிஜிட் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதாவது போக போக அது டிசெண்டிங்கில் போகக்கூடாது, அசெண்டிங்லேயே இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஆஸ்பெக்ட். இது நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 0 இல்லாமல் வாங்கணும், அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு வாங்கணும், டிசெண்டிங் ஆர்டரில் வாங்கக்கூடாது. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதுக்கான பேசிக் ரூல். ஸோ நெக்ஸ்ட்டு நியூமராலஜின்னு சொன்னீங்களே அப்படின்றப்போ 1 to 9 வரைக்கும் நமக்கு வந்து நம்பர்ஸ் இருக்குது, நியூமராலஜி நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1 அப்படின்றது வந்துட்டு நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். 1 அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன், 2னா வந்து 3னா வந்து பார்த்திங்கன்னா குரு, 4னா வந்து சந்திரன் ராகு, 5னா வந்து புதன், 6னா வந்து சுக்கிரன், 7னா கேது, 8னா வந்துட்டு சனி, 9 அப்படின்னா வந்துட்டு செவ்வாய் அப்படின்ற மாதிரி 9 நம்பர்ஸ்க்கும் 9 பிளானட் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கும் பொழுது உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி இந்த நம்பர்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் அசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் ஆஸ்பெக்ட்டுக்கு. ஸோ இதோட வந்து ஃபஸ்ட்டு கிளிப் வந்து முடியுது ஜென்ரல் ஆஸ்பெக்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து நியூமராலஜியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு இதோட இந்த வீடியோவோட நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்க தேவையில்லை, விட்டுடலாம். ஸோ எனக்கு நியூமராலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கடுத்து எப்படி அதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கான பதிவு வந்துட்டு அடுத்த பதிவில் நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஜென்ரலாக வந்து ஒரு நம்பரை நம்ம எப்படி அணுகிறது, ஒன்றுமே ஐடியா இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும், நல்லா ஹாப்பி எண்டிங்காக இருக்கணும் அந்த பைக் வாங்குறதுனால அப்படின்னு ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு, எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லைப்பா, நான் சும்மா வந்து ஸ்க்ரோல் பண்ண அந்த வீடியோ வந்துச்சு பார்த்தேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பதிவு. இன்னும் 2 பதிவு நம்ம அடுத்து போட போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட நம்பர்ஸ்க்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற வீடியோவும், ப்ளஸ் வந்து உங்களோட அஸ்ட்ராலஜிக்கு உங்களோட ராசி லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்ப்போம். அன்டில் தென் பை பை. இது உங்கள் தினேஷ், வெர்சடைல் ப்ரோ. இதே மாதிரி வீடியோக்களை வந்து பார்த்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்கு வந்து கேட்டுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.